பாருங்க சனக்கொம்பியை பொடிகளை பாருங்க வந்து அப்போ அப்படியே நிற்கிறாங்க. இதில் பஸ் கொண்டு வந்தது பஸ்காரர் வந்து இதில் நிப்பாட்டுறாங்க. அப்போ இதால் தண்ணி வருது, பைக் கொண்டு வருது. ஓகே, இதில் இருந்து தண்ணி இது இப்போ கொஞ்சம் குறைஞ்சிட்டுது. ஸோ நாங்கள் அடுத்த நாள் மார்னிங் தானே வலிக்கிட்டுனாங்க. ஸோ இந்த ஒரு 15 விழுந்து வைக்கிட்டாங்க. ஆல்ரெடி வட்டு போன வேணாம் இவ்வளோ காஞ்சிலப்பா. ஸோ அட்டாப்போல கோயிலடி, கோயிலுக்கு போகிற ஸ்டார்டிங் பாயிண்ட் இது. என்ன அடி அங்கே போய் பார்த்துருக்கோணும் மழை பெய்யக்குள்ள. நாங்கள் இடத்துக்கு வந்து நாங்கள் மழை பெய்யக்குள்ள நான் இங்கே போயிடலாம் போயிட்டு மாஞ்சொல்லி அப்படி ஒரு கேஸ் ஏன்னு சொன்னால் எங்களோட அந்த குஞ்சுக்குளம் முட்டாச்சு குளத்துக்குள்ளேருந்து வர போக்குது ஒன்று நிலத்துக்குள்ள ஒரு மாடு இன்னொரு மாடு மேலால. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் TK பவின். வெல்கம் டு மை சேனல். இன்றைய முள்ளி வலையில் மழை பெஞ்சு விட்டா அப்புறம் வந்து நான் வலிக்கிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு இந்த இடத்த காட்டுறதுக்கு இப்போ நான் எங்கட வீட்டை இருந்து வலிக்கிட்டு போகிறேன். எங்கட ஒழுங்காக தான் இது எப்படி இருக்குன்னு பாருங்க. சட்டியான மழை, அப்பா சட்டியான தண்ணி வாஞ்சது பயங்க. இப்போ வடிஞ்சிட்டுது. அதுக்கப்புறம் தான் வலிக்கிட்டேன். நான் பைக்கெலாம் போனாலும் இந்த ரோட்டால் போகவே இல்லை. சாதாரணமாக கஷ்டப்பட்டு தான் இதுக்காக வலிக்கிட்டு இப்போ நான் போகிறோம் வந்தங்க எங்கேன்ட்டு சொன்னால் நேராக வந்து அப்படியே தண்ணிட்டு முள்ளியோவில் சந்தையடி அப்படியே போய் தண்ணீர் விட்டு அப்படியே போய் வந்து நான் இப்போ போகிறோம் வந்து ஃபஸ்ட்டு வந்து எங்கள்ட 3ஆம் கட்டையில் வந்து தண்ணி ஃபுல்லாக பாஞ்சு கொண்டிருக்கு. அங்கே செட்டியான சனன் நிற்கிது பார்க்குறதுக்குன்னு வந்து அங்கே அலைஞ்சாலையும் போகல. அது ஆமிக்கார் தானே ஏற்றிருக்கிறாங்க. ஸோ அதற்காக பார்க்கணும். அதுக்கு பிறகு நான் பெட்டாப்பளைக்கு போகிறோம். அந்த 3ஆம் கட்டை அந்த ஜங்ஷன் ரோட்டால் அங்கே போய் உங்களுக்கு காட்டுறேன்னு. அந்த வெட்டாப்பளை ஏரியா இப்படி தண்ணி வந்திருக்கு. கோயிலடிக்கு போகலான்னு சொல்கிறாங்க. நான் ஒரு ட்ரை பண்ணி பார்க்குறேன். அந்த ஏரியா பிறகு போய் உங்களுக்கு காட்டுறேன்னு இப்படி இருக்குன்னு பாருங்க. சும்மா இந்த முறை பெய்த மழை அப்படி. ஓகே வாங்க, நான் கொஞ்சம் வீடியோவை ஸ்பீட் பண்ணுறேன். வாங்க நேரடியாக இடத்துக்கு போகலாம். ஓகே, கிட்ட வந்துட்டோம் பாருங்கள். லைன் அடிச்சு விட்ருக்காங்க வாகனங்கள் எல்லாத்தையும். கிணற வாகனங்கள்லாம் வந்து நிற்கிது போகிற பயத்தில். இந்த வேகனர் கார்கள் வந்து குவிஞ்சு போய் வந்தவைகள் இப்போ ஒருத்தர் நிற்கிறார். ஸோ அங்கே போயிடல. இதுகளெல்லாம் போச்சுன்னு சொன்னால் தண்ணி வேணுன்றன்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க போக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, நாங்கள் ஒருக்கா போய் பார்ப்போம் என்ன மாதிரி. என்ன பாருங்கள் சனத்தை இப்போ கொஞ்சம் குறைவாக கிடக்கு. நான் மார்னிங் ஒருக்கா இடத்துக்கு வந்து போனால் சுற்றியான க்ரௌடாக கிடந்தது. எவ்வளோ நேரம் தான் இதிலே நிற்கிறது. ஓகே பார்ப்போம். பாருங்க சனக்கொம்பியை பொடிகளை பாருங்க வந்து அப்போ அப்படியே நிற்கிறாங்க. இதில் பஸ் கொண்டு வந்தது பஸ்காரர் வந்து இதில் நிப்பாட்டுறாங்க. அப்போ பஸ்ஸுக்கு இருந்து கிராக்கில் வந்து ஆமிக்காரர் ஏற்றுறாங்களா. அங்கே ஒரு ஜீப் கொண்டு விட்டாங்க. அதில் ஏற்றி கொண்டு அப்படியே கொண்டே இறக்க போகிறாங்க. அவ்வளோக்கு அப்படி தான் நடக்குது. இந்த இவ்வளோ சந்தியிலே இவ்வளோ தண்ணி வந்துட்டு பாருங்க. இவ்வளோ தண்ணி வந்துட்டு அது இப்போ இதில் கொஞ்சமாக கிடக்கு. பட் மழை அடித்து பொழியக்குள்ளே சும்மா பார்த்துருக்கணும் இந்த இடத்த. நான் இந்த ஏரியாவுக்குலாம் தெரிஞ்சு கொண்டு வந்து நாங்களுக்கு வெட்டாப்பிளாய் போவோம். வெட்டாப்பல் ரோட்டில் போய் கொண்டு வருவேன். பாருங்கள் இப்படி தண்ணி வந்து மூவி இருக்குண்டு. அந்த அங்கால நீங்கள் பார்த்துட்டு இருக்க இடம் எல்லாம் வயல். அப்படியே அந்த நந்தி கடலில் இருந்த அந்த கொடிகள் எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒதுக்கி விட்டுருக்கு. என்ன இது தண்ணி வடிஞ்சாலும் இந்த கொடியெல்லாம் வயலோடைய வந்துடும். சரியான கஷ்டம்தான் போடுறது. நடக்க போதில்லை. ஓகே, நான் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணுறேன். இந்த ஏரியாக்களை பாருங்களோ அப்படியே எப்படி இருக்குண்டு. காவலியலும் அப்படி இப்படின்னு சொல்லி தண்ணி அங்காலே வஞ்சல் ரோட்டை க்ரோஸ் பண்ணி தான் பாஞ்சது. ஸோ கிடந்த குப்பை வஞ்சல் எல்லாம் வந்து ஒதுக்கியிருக்கு. நான் இப்போ கொஞ்சம் ஸ்பீடாக போகிறேன்னு போயிட்டு அங்கே தண்ணி துவங்குற இடத்துல இருந்து அங்கால நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, வந்துட்டான இடத்துக்கு இதில் இருந்து ஸ்டார்ட் ஆகுது. படம் தானே அந்த எங்கட பெரும்பீலி பாலம் சொல்கிறேன். இதால் தண்ணி வருது, பைக் கொண்டு வருது. ஓகே, இதில் இருந்து தண்ணி இது இப்போ கொஞ்சம் குறைஞ்சிட்டுது. ஸோ நாங்கள் அடுத்த நாள் மார்னிங் தானே வலிக்கிட்டுனாங்க. ஸோ நேற்று தான் அந்த மழை அப்படி தண்ணி வாஞ்சது. இந்த பாலங்கள்லாம் உடைய இல்லை. பட் செட்டியான தண்ணி
அங்காலையும் இஞ்சாலையும் கவர் ஆகி போய் நிற்குது. அப்படியே விட்ட வண்டியானே அங்காலே அப்படியே போய் பார்ப்போம். இடம் எல்லாம் அந்த என்னென்னு சொல்கிறது நல்ல க்ளீன் ஃபோல்டான இடம் உண்டு. நார்மல் மலைக்கு தண்ணி வராதானே இடத்துல, பட் இந்த அளவுக்கு இல்லை. பள்ளத்தாலே பாயிற அளவான தண்ணியான்னு பாராது. முடிஞ்சார் கொஞ்சம் மேவும். இந்த முறை சும்மா முழு தண்ணியும் சேர்ந்து வந்து ஒரு காட்டியிருக்கு. எல்லாம் நடந்து வராங்க பாருங்க, சைக்கிள் எடுத்து வர ரொட்டி கொண்டு. சைக்கிள் ஓடையில அன்றைக்கி. ஓகே, நாங்கள் திரும்பி ஸ்டார்ட் பண்ணி வலிக்கிறோம். அப்படியே ஓகே, அப்படியே வெட்டாப்பிளை போவோம். வெட்டாப்பில் கோயில் அடிக்க போவோம். இது அந்த ரோட்டில் டெய்லி இருக்கிற வளர்ந்த ஃப்ரெண்ட் படி அழிக்கிறாங்களா? மறைக்கிறாங்க. எப்படி ஒதுக்கி இருக்கேன்னு இதுங்களால் தென்னந்தோட்டம் தான் நிறைய தென்னை விழுந்துருக்கும். பட் ரோட் சைட்டில் எவ்வளோ தெரியல. ஒரு அங்கே பார்த்தா தெரியும் தென்னந்தோட்டம் அப்படி இருக்கு. அவங்களா தண்ணி மாவிட்டு அவ்வளோ இல்லை பார்க்க தெரியுது. இங்கே இருந்து பார்க்க உங்களுக்கு லைட்டாக விளாங்க நினைக்கிறேன். சட்டியான தண்ணி. கொஞ்சம் ஸ்பீட் பண்ணுறேன். வெட்டாப்பிளை கிட்ட அந்த எங்களோட ஜங்ஷன் அம்மன் கோயில் ஜங்ஷன் அடிக்கி போயிட்டு உங்களுக்கு காட்டுறாங்க இல்லையா. ஓகே, திருப்பிட்டோம். அப்படி அந்த ரோட்லாம் போகிறோம். கோயில் ரோட்டில் போய் கொண்டுருக்கோம். பாருங்கள், இந்த ரோட்டெல்லாம் க்ராஸ் பண்ணி இவ்வளவு மண்ணெல்லாம் கொண்டு ஒதுக்கிருக்கு. இதெல்லாம் தேர் ரோட்டு, மண் ரோட்டு மாதிரி கிடையாது. பார்க்குறாங்க எல்லாம் பயணதான். இந்த லைன் அப்படியே பயணதான். முழுக்க கொடிகள் கஞ்சல்கள் இந்த பனையிலேருந்து முழுக்க விழுந்துருக்கு. பார்த்து மற்ற அங்கால விழுந்த குப்பைகளெல்லாம் சேர்த்து கொண்டு வந்து ரோட்டில் ஒதுக்கிருக்கு. அங்கால போயில்லை அப்படின்னு இந்த ஒரு பையனை கண்டு விழுந்து வைக்கிட்டாரு. ஆல்ரெடி வட்டு போன வேணாம். இவ்வளோ கஞ்சலாப்பா. நிற்கிற ரெண்டு போயிடறாங்க. அங்கால போயில்லை. அது பார்க்குறாங்களே இவ்வளோத்தோடு நிற்க வேண்டிய அங்கால தண்ணி ஃபுல்லாக இந்த ரோட்டு படத்தில் பிளாக் ஆகி அந்த வயலும் இந்த வயலும் ஜாயிண்ட் ஆகி ரோட்டை க்ளோஸ் பண்ணி மூடி போயிருக்குது. இதுதான் எண்டிங். இதுக்கு இஞ்சால ஒரு டேஞ்சர். பட் ரெண்டாയി போகலாது. பட் நாளைக்கு போகலாம்டா ட்ரை பண்ணி பார்ப்போம். நைஸாக திருப்பி கொண்டு வலிக்கிட வண்டியா. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. வெட்டாப்புல கோயிலடி. கோயிலுக்கு போகிற ஸ்டார்டிங் பாயிண்ட். கஞ்சாலும் குப்பையும் தான் இல்லை. இந்த வாங்கியிருக்கு. ஓகே, நாங்கள் திருப்போம். சரி, திருப்பி அந்த இடத்துக்கு போயிட்டு அங்கே அதில் ஆமிக்கார் ரேத்திக்கணுண்டாங்க ஆக்கலை. அவடம் எப்படி மூடப்பட்டிருக்குன்னு காட்டுறேன். ஓகே, இது வந்தவாது என்ன. ஸோ நான் வீடியோவை ஸ்பீட் பண்ணுறேன். அவடத்தில் வந்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க அப்படி இருக்குண்டு. அவடத்துக்கிட்ட வந்தாச்சு. இந்த இடத்த பாருங்கள், பஸ் கொட்டடி அப்படியே மூடி நிற்குது தண்ணி. நாங்கள் இதில் பைக்கை விட்டு தான் பார்க்கணும் அப்படி இருக்குன்னு. இந்த பாருங்க இப்படி இருக்குண்ணே. ஸோ இது என்ன அடி. அங்கே போய் பார்த்துருக்கோணும் மழை பெய்யக்குள்ள. நாங்கள் இடத்துக்கு வந்து நாங்கள் மழை பெய்யக்குள்ள. நான் இங்கே போயிடலாம் போயிட்டு ரெண்டு பார்த்து நாங்கள் கேமரா ஒன்று கொண்டுறோம் இல்லையா. இப்போ அம்மா வந்து நாங்கள் சரியான மழை. பாருங்கள், நேவி ஃபோர்ஸுண்ட 59வது அப்படி எப்போ விழுதோ தெரியல. ஜீப்பில் இல்லாமல் வந்து பார்க்குறாங்க. இதுகளெல்லாம் தண்ணிக்குள்ளே ஓடும். நைட்டாக பார்த்தோம் நிற்க வேண்டியா. ஃபன் பண்ணிட்டு போகிறாங்க அப்படியா. டிராக்டர் போகும். என்னத்துக்கு விட்டு கிடக்கோ தெரியல. இது ஃபுல்லாக அங்காலையும் இங்காலையும் வயல் தான். இது இடம் ஸ்டார்டிங் வயல் துவங்குற இடம். ரெண்டு பக்கமும் கவர் பண்ணி தண்ணி நிற்கும். இதுக்கும் முதலையெல்லாம் இருக்குது. சம்டைம் ரோட்டுக்கும் பெறும் அது கிளறி. இதுக்கு இந்த போகிறது டேஞ்சர். எந்த இல்லாமல் போய் மாட்டுப்படுவான். இவ்வளோ தான். இங்கே இருந்து அங்கே முல்லைத்தீவு எங்களோட முல்லைத்தீவுன்ற நிமிடம் சிலாவத்தை சந்தி. அதுக்கு முன்னுக்கு அதில் VTA அடி டெக்னிக்காக கழிச்சிருக்கல அவடம் அப்படியே தண்ணி தானா போய் வந்தவங்க சொன்னாங்க.
அங்கே போகிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கல. நான் அந்த டைமுக்கு வரையில இல்லை, நான் அவங்களோட போயிருக்கலாம். ஸோ இவ்வளோதான் இப்படி இருக்குது. பஸ் கோட்டும் ஃபுல்லாக தண்ணி நிற்காது. இந்த பயணிகளெல்லாம் சொல்லல, அது கவுண்டாலுங்க அவ்வளோ கரண்ட் கம்பி எல்லாம் கிடையாது. கரண்ட் இல்லை எங்களுக்கு, அதுதான் பெரிய பிரச்சனை. எனக்கு இந்த வாகனங்கள் எல்லாம் ஓடுதான். ஆனால் இவிடத்த தண்ணி குறைவு, பட் அங்கால சரியான தண்ணியாக இருக்குது. இவிடத்த சும்மா தொடக்கம் தானே, அங்கால போகிறதான் பயம். அந்த பாலத்தடி இருக்கல்லோ, அவடம் கொஞ்சம் புட்டு தானே, பட் அந்த புட்டிக்கு போயிட்டோம்னா அங்கால திருப்பி இறங்கும், அங்கால தண்ணி தானே. அவடம் பேசிக்காக முதலே ஏறுறது தண்ணி. என்ன மாதிரி போக தெரியல. ஓகே, நாங்கள் திரும்ப இவ்வளோ தான் விஷயம். இன்னும் பொடிகள் நிற்கிறாங்க, காய்ச்சி போட்டு அப்படியே ஒழிக்கிடுவோம். ஓகேண்ணா, பார்ப்போம். போகலையே உங்கள் இந்த உடங்கானதா, இந்த உடங்கானதா. ஓ, அந்த இதில் வேறு மாதிரி இந்த பாலத்தடி மாதிரி. ஓ இல்லை, ஒன்று இந்த பாலத்தடி அதான் சரி. அவடா ஒன்று எம்பது இல்லை. அதுவும் அப்படி தட்டி இருக்கும் பாருங்க. என்ன பண்ணாம இல்லை, இந்த கிடந்த கழிவெல்லாம் கொண்டு அவங்க அது போகுது, பத்து போகுது. நாங்கள் இன்னொரு பிரச்சனை, நாங்கள் காட்டிக்கிறோம். இன்னொரு வருத்தம்னாங்க மாஞ்சொல்லி அடிக்க அப்படி ஒரு கேஸ் உண்டு. ஏன்னு சொன்னால் எங்களோட அந்த குஞ்சுக்குளம் முட்டாச்சு அப்படின்னு மாடு குணச்சல் மாடு போக்குக்கு மேலால ஒன்று வந்து ஒன்று கீழே குணச்சல் மாடு அறுத்து விட்டாங்களா? செத்துட்டேன்னு குணச்சல் குளத்துக்குள்ள இருந்து வர போக்குது ஒன்று நிலத்துக்குள்ள ஒரு மாடு, இன்னொரு மாடு மேலால தனி மாடு பாஞ்சிருக்கு. விளையாட்டு போயிருந்தாலும் போயிருக்கு. வா இழுத்து அதெல்லாம் விட்டுட்டு வா என்ன டாக்டர் 2 பேரும் பிடிச்சி விட்டுருவாங்க. தொடர்ச்சியாக வெய்ய கரண்டுக்காரர் வராங்கள்ட்ட நிறைய இடத்துல மரங்கள் முறிஞ்சு போச்சா. நிறைய 30 மரம் போல்ட்டாச்சு அடிச்சு விழுத்தி போட்டு அங்கே அதுகளை தானேன்றாங்க. சிக்னலும் இல்லை, கரண்ட் இல்லாட்டி இன்னும் 8 நாள் வரையில வெயிட் பண்ணுங்க. இன்னும் இது சாட்னிக்கு ஒன்றும் அள்ளோட கூட போகணும். இருக்கிறோம் காசு போட்டாக்க எடுக்கலாம். இன்னைக்கு நவேலுக்கே சாப்பாட்டு பேங்கில் எடுக்கு. பேங்கில் திறந்து புத்தகத்தை அது செக் பண்ணி பார்த்துக்கலாம். இன்னாட்ட பேரில் இருக்குன்னு செக் பண்ணி இல்லை, அவங்க பேங்க் திறந்தாங்கன்னா கரண்ட் இருக்குதுண்ணா. அவங்க இன்ஜின் போடுவாங்களா? ஆனால் இன்ஜின் போட்டு மண்ணே நேற்று நாங்கள் போனோம். என்ன சொல்லுங்க, சேவர் டவுன் ஒன்றும் செய்வே எக்ஸஸ் வராது. யார் இவ்வளோ காசு எடுங்க டவுட். ஓகே, நாங்கள் ஒழிக்கிட்டோம். இவ்வளோ தான். அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்னு உங்களை நாளைக்கு திரும்பவும் எடுப்பேன். நாளைக்கு தண்ணி கொஞ்சம் படிஞ்ச அப்புறம் அந்த பக்கம் போவேன். ஸோ அங்கேன்னு சொன்னால் இப்போ தண்ணிக்கு அங்கே போயெல்லாம் கிடந்தது தானே. ஸோ 3ஆம் கடை சந்தி, அதுக்கப்புறம் வீட்டியடி அங்கே சிலாவத்து சந்தி பக்கம் அங்கே நான் போவேன்கிட்டேன் நாளைக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு. அந்த வீடியோஸை நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு திரும்ப உங்களுக்கு போடுறேன். ஸோ இந்த வீடியோஸை பார்த்து எல்லாருக்கும் நன்றி. அடுத்து என்ன விஷயம்னு சொன்னால், தயவுசெய்து வீடியோஸை பார்க்குறார்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களோட சேனலுக்கு புதுசாக இருந்தால் நிச்சயமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள், தொடர்ந்து போடுவேன். ஸோ இது சம்மந்தமான அப்டேட்ஸ் நாளைக்கு நான் உங்களுக்கு அடுத்த வீடியோஸில் போடுறேன். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.